ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லாங்காக இருக்கிற ஒரு ஹேருக்கு வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஹேர் கட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி வந்து எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து புக்குடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கலை. அதனால சரி நேச்சுரல்ஸாவது போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அங்கே போனால் அங்கேயும் வந்து ஃபுல்லி புக்டுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஹேர் கட் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்க யூனிசெக்ஸ் சலூனுக்கே வந்து போயிட்டோம். அங்கே வந்து கிட்ஸ் அண்ட் ஃபுல் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் வந்து ஹேர் கட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஹேரை வந்து டொனேட் பண்ண போகிறோம், அதனால எங்களுக்கு வந்து அந்த ஹேர் வேணும்னு சொன்னதால் அது வரைக்கும் அழகாக எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம சொல்கிற லெவலை விட எக்ஸ்ட்ராவாக தான் வந்து லென்த் விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ட்ரிம் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த அளவு வேணும்னு சொல்லியிருந்தோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க ட்ரிம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். அவள் வந்து அன்றைக்கி தான் வந்து ஹேர் வாஷ் எடுத்திருந்தா, அதனால் அது வந்து மேண்டேட்ரி இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் நம்ம குளிக்க வைக்க முடியாது இல்லையா, அதனால் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அது ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ லென்த்து சொன்னோமோ அதை விட அதிகமாக வச்சு அவங்க வந்து சிசரில் கட் பண்ணி அந்த ஹேரை வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணுறாங்க. அதை விட வந்து லெவல் வந்து கரெக்டாகிற வரைக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் ட்ரிம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நார்மல் அந்த பாப் கட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கேட்டிருந்தோம். அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. கரெக்டாக எந்த அளவு வேணுமோ ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கே வந்து கரெக்டாக இருக்குமோ சிசர் வச்சு கட் பண்ணாங்க. இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணாமல் அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஹேரையே வந்து ஒரு 3 செக்ஷனாக வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் வேணும்னு கேட்டிருந்தோம். ஸோ அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லையா, அதனால் அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் அந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ் வந்து கேட்டிருந்தோம். அது வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன சொன்னோன்னா, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணுங்கள், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேங்க்ஸ் கண்ணில் வந்து விழாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னோம். அவங்க அதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்படி விலகிடும், லெஃப்ட்டு தனியாக ரைட்டு தனியாக விலகிடும், அது வந்து கீழே வந்து இப்படி அழகாக நிற்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன். லெஃப்ட்டை விட ரைட் வந்து அதிகமாக இருக்க மாதிரின்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து ஹேர் வாஷ் நல்லா பண்ணாங்க. அவளுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவளுக்கு ஹேர் கட் பண்ணுறோம். ஹேர் கட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. மொட்டை அடிக்கிறது வந்து அந்த 3 மொட்டை எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டே. ஹேர் கட் தான் வந்து இதுதான் வந்து அவளோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பப்போ வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எப்படி இருக்குது, என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா. அவள் வந்து அழுகவே இல்லை எங்கேயுமே. ஏன்னா நாங்கள் வந்து அவளை கேட்டுட்டு தான் வந்து ஹேர் கட் பண்ணோம். அவளே வந்து ஹேர் கட் பண்ணலான்னு சொன்னா, அதனால தான் நாங்கள் வந்து பண்ணோம். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். அவளுமே கட் பண்ணிடலாம், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி முடி வந்து நல்லாவே வளரும், ரொம்ப லாங்காகவும் வளரும். ஏன் அளவுக்கு திக்னஸ் இல்லை, பட் அவளுக்கு வேறு டைப் ஆஃப் ஹேர், ஆனால் அவளுக்கு வந்து நல்லாவே ஹேர் வளரும். ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பின்னிட்டு இருக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெயின் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருந்தால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஹேர் கட்கான ரீசனு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து அந்த ப்ளோ ட்ரை போட்டு ஹேரை செட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைலு? ஆ, தண்ணி வேணுமா? ஹேரை செட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனாக வந்து பிரித்து தான் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரவுன் பார்ட் தனியாக, அப்புறமா இந்த கீழே அடியில் வரும் இல்லையா, அதை தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போயாவது வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது, தலைக்காய வைக்கிறதுக்கு வந்து வேறு. பட் இந்த மாதிரி ஹேர் செட் பண்ணுறப்போ நம்ம நிறைய ஹீட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு அது வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ எப்போயாவது வேணும்னா நம்ம இந்த மாதிரி அழகாக செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது. செட் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வந்து
ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவளுக்குமே வந்து டோட்டலாக அவள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது எங்களுக்கு. நல்லாவும் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேர் கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹400 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. க்ரீன் ட்ரெண்ட்ஸ், நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி போயிருந்தோன்னா கண்டிப்பாக ₹1000க்கு மேலே தான் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான கண்டென்ட் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.